இந்த பெரம்பலூர் மாவட்டம் அழிஞ்சு போறதே கல்குவாரி கிரசர்களால. விவசாயம் பண்ற அத்தனை பேர் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க கல்குவாரி கிரசர்களால உங்க அத்தனை ஊரும் பாதிப்படைதா இல்லையா? வேணா இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து ஒரு பொது கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துங்க. ஒட்டுமொத்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அத்தனை ஊர்காரனும் அங்க வந்து நிப்பான். இந்த கல்குவாரி கிரசர்களால நாங்க பாதிப்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சரே அவங்க பினாமி பேர்லாம் வச்சிருக்காங்க கல்குவாரி கிரசர். ஆனா அதை தாண்டி ஏன் இவங்க ரொம்ப அராஜகம் அந்த மாவட்டத்துல சொல்றேன் தெரியுங்களா? நம்ம எல்லாம் சாதாரண வீட்டு பசங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா நீதி கேட்டு எங்க போவோம்? அதிகபட்ச கலெக்டர் ஆபீஸ் போவோம். யாருக்கிட்டயாவது இப்ப அரசியல்வாதியால பிரச்சனைனா இந்த மாவட்டத்துல யார்கிட்ட போக முடியும்? கலெக்டர் கிட்ட போலாம், எஸ்பி கிட்ட போலாம். ஆனா திமுக காரங்க இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல கல்குவாரி ஏலம் வேற கட்சிக்காரங்க எடுக்க கூடாதுன்னு கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே பூந்து அவரு பேண்ட் அவுத்து பேஸ்டி அவுத்து அடிக்கிறாங்க. கலெக்டர் முன்னாடி அடிக்கிறாங்க. கலெக்டர் முன்னாடி கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே பூந்து அடிக்கிற தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா இங்க கல்குவாரி கிரசர் இருக்குல்ல, இந்த கல்குவாரி கிரசர்ல மட்டும் அது திமுகன்னு இல்ல, திமுக அதிமுக ரெண்டுமே ஒண்ணுதான். எப்பா நீ ஆட்சி வந்தினா நான் கல்குவாரி கிரசர் ஏலம் எடுத்துக்கிறேன், ஏன் கல்குவாரி கிரசரை நீ ஓட விடு. உன் ஆட்சி வந்ததுன்னா நீ எடுத்துக்க, நான் எடுத்துக்கிறேன். மாறி மாறி ஏலமும் எடுத்துப்போம், நம்ம கிரசரையும் ஓட வச்சுக்குவோம். நம்ம திமுக தொண்டனும் அதிமுக தொண்டனும் கிளையில அடிச்சுக்கிட்டோம். நீ ஒரு மாவட்ட செயலாளர், நான் ஒரு மாவட்ட செயலாளர், நான் அமைச்சர், நம்ம அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல போயிருவோம். சம்பாதிக்கிறதுல மட்டும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இப்படி இந்த மாவட்டத்தை முழுக்க முழுக்க கல்குவாரி கிரசர்களால அழிச்சுக்கிட்டு இருக்கு திமுகவும் அதிமுகவும்.